எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் ரோஜா பேசுகிறேன். நேற்று இட மிஷின் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூ இப்போ போடுறேன். நேற்று ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எடை குறைக்கிறதுக்கு இட மிஷின் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். நீங்கள் இட மிஷின் வாங்கினா தான் உங்களுக்கு டெய்லி வெயிட் செக் பண்ணால் தான் நீங்கள் சாப்பாட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்கிறது தெரியும். செகண்ட், நீங்கள் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். தூக்கம் ரொம்ப முக்கியம் உடம்பு குறைக்கிறதுக்கு. தேர்டு, நீங்கள் 3 நேரமும் கரெக்டாக சாப்பிடணும். ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தாலும் உங்கள் ஹெல்த் பாதிப்பாகுமே தவிர எடை குறையாது. நீங்கள் 3 நேரமும் கண்டிப்பாக சாப்பிடணும். நாலாவது, நீங்கள் உங்கள் ஹைட் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் ஹைட் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் என்ன வெயிட் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் என்ன வெயிட் இருக்கணும்னு செக் பண்ணால் தான் நீங்கள் அந்த வெயிட் டார்கெட் பண்ணி நீங்கள் வெயிட் குறைக்க முடியும். வெயிட் டார்கெட் பண்ணி குறைச்சதுக்கப்புறம் அந்த வெயிட்டை மெயின்டைன் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் குறைக்க ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமும் நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நிறைய வரும். அதனால் நீங்கள் உங்கள் ஹைட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு செக் பண்ணிக்கோங்க. நாலாவது, நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் கண்டிப்பாக போகணும். வாக்கிங் காலையில் எழுந்து தான் போகணுன்னு இல்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி நடந்து போகலாம். இல்லை சாயங்காலம் சும்மா இப்படி 1 மணி நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இல்லைன்னா மக்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் சாயங்காலம் அந்த பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் வாக்கிங் ட்ரை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணணும். ஹெவி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்டில் பண்ணுற மாதிரி ஜிம்மில் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் 10 எக்ஸசைஸ் பண்ணலாம். கைக்கு ஒன்று, ஷோல்டருக்கு ஒன்று, இடுப்புக்கு ஒன்று, வயிற்றுக்கு ஒன்று, முதுகுக்கு ஒன்றுன்ட்டு 10 எக்ஸசைஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்னு 10 எக்ஸசைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் மினிமம் 20 டைம்ஸ் பண்ணால் போதும். ஜாஸ்தி நீங்கள் ஒர்க் அவுட், ஹெவி ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இன்னத்த வீடியோ இதோட முடிஞ்சது. இப்போ நான் சொன்னதை நல்லா நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். பொறுமையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா கேட்டு அதை கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் ரெடியாக வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் அது உங்கள் வாழ்க்கையோட ப்ராசஸாகவே ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வரும். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறதோட இது ஒவ்வொன்றா புரியும். நான் மெதுவாக தான் சொல்கிறேன். ஸ்பீடாக சொல்லவோ இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லவோ இல்லை. நான் நீட்டாக ஸ்டார்டிங் என்னெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும் அதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வாழ்க்கையை இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டோட இதை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொன்று கரெக்டாக பாருங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நான் கமெண்ட்டில் பதில் சொல்லுவேன். வேறு எதுவும் தப்பாக போட வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரோஜா உங்கள்கிட்ட விடைபெறுறேன். நன்றி.